எக்கோய் பத்திரகாளி எக்கோய். அட கடவுளே, நீயா? என்னக்கோய், என்ன ஞாபகம் இருக்கா கோய்? யாப்புல நீ 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 அதான் பியாய் பாசு வீட்டுல சாப்பாடு போட்டி வச்சாவளே, மறந்துட்டியலா கோய்? நீ 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 அந்த சம்போ காளி தானே? அடடா, பேரை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியலே. என்னக்கோய், இந்த சம்போ காளிய மறந்துட்டியலா? என்ன மன்னிச்சிடுமா, என்னாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டம். நான் போறேன்க்கா, பத்திரமா பேய் பாஸ் வீட்டுல ஜெயிச்சிட்டு வீட்டுக்கு போங்க. மறக்காம பிள்ளை வகிட்டெல்லாம் என்ன பத்தி சொல்லுங்க. இல்ல இல்ல வேண்டாம், என்ன விட்டுருங்க. ஜம்போ காளி, நீ செஞ்ச இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேம்மா. உன்னை எப்படிமா மறக்க முடியும்? அந்த சோறு திங்கிற போட்டியில நீதானமா என்ன காப்பாத்துனா. பரவாயில்லையா கோய், என்ன நல்ல ஞாபகம் வச்சிருக்கீலாட்டுக்கு. ஆமா, ஒரு நிமிஷம், இது மாய காடுல நீ ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா? இதுல என்ன கோய் சந்தேகம்? நான் பக்கா ஒரிஜினல் தான். அப்போ நீ இங்க என்னம்மா பண்றா? அதுவா கோய்? என்ன மன்னிச்சுக்கங்க கோய். நீங்க இப்படி உசுரோட இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். நான் செஞ்ச உதவிக்கு கைமாறா உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை. அதனால இந்த கோஸ்ட் பாஸ் ஹாலிடே பாஸ் கார்டை மட்டும் எனக்கு கட்டாயம் கொடுங்க. வேண்டாம், அதை எடுக்காதம்மா, அது எனக்கு வேணும். என்ன மன்னிச்சிருங்க கோய், எனக்கு இந்த கார்டு தேவை. உங்களுக்கு பதிலா உங்க குடும்பத்தை நான் போய் பார்த்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், கார்ல யாராத. அம்மா சம்போ காளி, காரு கதவை தொறமா, காரு கதவை தொற. சம்போ காளி, சம்போ காளி, காரை தொற. என்ன மன்னிச்சிருங்க கோய், எனக்குன்னு ஒரு குடும்பம் கூட கிடையாது. ஒரு 2 நாளாச்சும் உங்க குடும்பத்தோடு நான் சேர்ந்து வாழ்ந்துக்கிறேன். அம்மா சம்போ காளி, அதுக்கு இல்லம்மா. இப்போ என் குடும்பம் இருக்கிற நிலைமையில என் குடும்பத்துக்கு நான் கட்டாய தேவைமா. கவலைப்படாதிய கோய், உங்களுக்கு பதிலா உங்க குடும்பத்தை 2 நாள் நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அம்மா சம்போ காளி, நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குதுமா. வண்டி எடுக்காதீங்க, வண்டி எடுக்காதீங்க. சம்போ காளி, இப்படி நடு காட்டுல விட்டுட்டு போறியாமா? கதவை திறம்மா. மன்னிச்சுக்கங்க கோய், இந்த கோஸ்ட் பாஸ் ஹாலிடே பாஸ் கார்டை ஒருத்தர் தான் பயன்படுத்த முடியும். கவலைப்படாதீக்கா, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. 18 நாள் அந்த பேய் பாஸ் வீட்டிலேயே தாக்கு பிடிச்சிருக்கிய. கண்டிப்பா 2 நாள் தானே உங்களால இந்த காட்டுக்குள்ள தாக்கு பிடிக்க முடியும். ஒரு 2 நாள் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க கோய். காரை நிப்பாட்டுங்க, காரை நிப்பாட்டுங்க, காரை நிப்பாட்டுங்க. நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்க. ஏன் அம்மா இப்படி விட்டுட்டு போயிட்டாலே? அன்னைக்கு என் உசுரை காப்பாத்தின சம்போ காளி இன்னைக்கு என்ன ஏமாத்திட்டு போயிட்டா. இந்த நடு காட்டுக்குள்ள இப்போ என்ன செய்யறது? ஏய், என்ன செய்றிய? அந்த திருட்டு பூனை உங்களுக்கு இன்னுமா கிடைக்கல? ஒழுங்கா சீக்கிரமா அந்த பூனையை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிங்க. பூனையையும் காணோம், அந்த ஜம்போ காளியையும் காணோம். ஏய், இங்க யாரோ இருக்கிறாவ, வந்து தேடுங்க. அம்மாடி, இது அந்த பாலிஸ் பேய் தானே. ஓடிரணும்.
யாய் ஓடாத நில்லு. எங்க ஓடினாலும் இந்த காட்டுக்குள்ள தானே கிடப்பா. உன்னை எப்படியாச்சும் பிடிக்கிறேன் பாரு. யாய் பேய் பாஸ், பேய் பாஸ், டாஸ்க் தர லிவிங் ரூம் வாங்கன்னு சொல்லிட்டு என்ன சத்தம் காட்டாம இருக்கிய? சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு தூக்கமா வேற வருது. இந்த பேய் பாஸ் வீட்டின் கண்டஸ்டன்ட்ஸ்களே, சுமார் 18 நாட்களாக இந்த பேய் பாஸ் வீட்டில் இருந்த பத்திரகாளி கோஸ்ட் பாஸ் ஹாலிடே பாஸ் கார்டினை பயன்படுத்தி இந்த பேய் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இந்த பேய் பாஸ் வீட்டின் கண்டஸ்டன்ட்ஸ்களான நீங்கள் பத்திரகாளி இல்லாமல் உங்களுக்கு போர் அடிக்கிறது என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. என்னது, அவ இல்லன்னு போர் அடிக்குதா? யாய் பேய் பாஸ், இப்பதான் நிம்மதியா இருக்க, மறுபடியும் அவளை கூட்டு வந்துடாத. எனவே பத்திரகாளிக்கு பதிலாக இந்த பேய் பாஸ் வீட்டில் புதிதாக கண்டஸ்டன்ட்ஸ்களை வரவழைக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். எனது புது கண்டஸ்டன்ட்ஸ்களா? இருக்கிற தொல்லையே பத்தல, இதுல இன்னும் புதுசா வேற ஒரு தொல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எங்க 2 பேர்ல யாரு டைட்டில் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணி கேமை முடிச்சிருங்க. பன்மேலி குத்தீஸ்வரர், உங்க இருவருக்கு முன்னாடியோ ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் இருக்குது, அத ஓபன் பண்ணுங்க. அட ஆமாப்பா, இந்த ஃபைல் எப்படி வந்துச்சு? சீக்கிரம் உங்க முன்னாடி இருக்கிற ஃபைல் டாக்குமெண்ட ஓபன் பண்ணி பாருங்க. என்னப்பா உள்ள அடுக்கடுக்கா போட்டோ வச்சிருக்கிய? பேய் பாஸ், என்ன பேய் பாஸ் இது? பேய் பாஸ் வீட்டின் கண்டஸ்டன்ட்ஸ்களே, இதுவரைக்கும் எவருக்கும் கொடுக்காத வாய்ப்பினை உங்களுக்கு கொடுத்துள்ளோம். இந்த பேய் பாஸ் வீட்டில் அடுத்து நுழைய போகும் கண்டஸ்டன்ட்ஸ்களை நீங்களே தேர்ந்தெடுக்க போகிறீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள போட்டோக்களுள் ஒருவரை தேர்ந்தெடுத்து பேய் பாஸ் வீட்டிற்குள் வரப்போகும் புது கண்டஸ்டன்ட்ஸ்களை நீங்களே தேர்ந்தெடுக்க போகிறீர்கள். இதுகெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாதே, அப்புறம் எப்படி தீர்மானிக்கிறது? நைனாவா? ஓஹோ, அப்போ இதுதான் உங்க அப்பாவா? ஆயா, உன்னையும் தூக்கிட்டானுவலா? ஈக்குமாரு குச்சிக்கு போலீஸ் ட்ரெஸ் மாட்டின மாதிரி உன்னை போஸ் கொடுக்க வச்சுட்டானுவலே ஆயா. ஏய், இவளா? இவ அந்த பத்திரகாளியோட மாமியாரு தானே? என் பேரா? யூ மீன் மை நேம்? மை நேம் இஸ் பன்மேல் ஈ. என்னது, பண்ணு மேல ஈயா? எக்கா, வெளிநாட்டுல பண்ணு மேல ஈன்னுமா பேரு வப்பாளுவா? அதானே, பண்ணு மேல ஈ, தோசை மேல ஈ, பரோட்டா மேல ஈன்னுட்டு என்ன பேரோ? இந்த கிழவிய அந்த கல்யாண வீடியோ ஆல்பம் எபிசோட்ல பார்த்திருக்கிறேன். ஏ அப்பா, இந்த கிழவில அந்த வாயை பேசுதே, இதெல்லாம் பேய் பாசு வீட்டுக்கு வந்துச்சுன்னா நான் காலி. இந்த சோடா பொட்டி யாரு? இவளை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லையே. அவளாபா, அவ பேருதான் பூமாரி. என்னது பூமாரியா? வாழைப்பழ தோலுக்கு கண்ணாடி மாட்டின மாதிரி இருக்கா இவளா பூமாரி? இந்த பூமாரி யாரு தெரியுமாப்பா? இந்த பேய் பாஸ் வீட்டுல தூக்கி போட்டிய ஒரு பூனை, அந்த பூனையோட ஓனர் பாவன். அட ஆமா, ஒரு பூனைய வெளிய தூக்கி போட்டேன், அந்த பூனையோட ஓனரா இவ? அடங்கொக்க மக்க, இவ மட்டும் பேய் பாஸ் வீட்டு
பேய் பாஸ் வீட்டின் கண்டஸ்டன்ட்ஸ்களே, இந்த பேய் பாஸ் வீட்டிற்குள் அடுத்து நுழைய போகும் கண்டஸ்டன்ட்ஸ்களை சீக்கிரமாக தேர்ந்தெடுங்கள். இவ அடுத்தது இவ, அப்புறம் கடைசியா குத்தீஸ்வரனோட அப்பா. இந்த 3 பேர்ல யார தேர்ந்தெடுக்கிறதுனே தெரியலையே. சந்தேகமே வேண்டாம்ப்பா, எங்க நைனாவே நாம தேர்ந்தெடுத்துக்கலாம். நீ சொல்றதும் சரியான ஐடியா மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த லட்டு ஆண்டியோட மாமியார் வந்துச்சுன்னா டப 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 டபன்னு பேசி என் காதுல இருந்து ரத்தமே வந்துடும். அப்புறம் ஒருவேளை இந்த ஜடமாட்டின ஜான்சினா வந்தான்னா என் பூனைய வெளியில தூக்கி போட்டேன்னு என்ன அடிச்சு வெளியில தூக்கி போட்டுருவா. அதனால உங்க அப்பா தான் நல்ல ஆப்ஷன் மாதிரி இருக்கு. பேய் பாஸ் வீட்டின் கண்டஸ்டன்ட்ஸ்களே, இந்த பேய் பாஸ் வீட்டிற்கு வர தகுதி இல்லாத கண்டஸ்டன்ட்ஸ்கள் போட்டோக்களை பேய் பாஸ் வீட்டின் வாசல் முன்பு கொளுத்தப்பட்டுள்ள நெருப்புகளுள் போட்டு எரித்து விடுங்கள். பேய் பாஸ் இவ 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 அவ வீட்டு பூனைய வெளியில தூக்கி போட்டுன்னு கோவத்துல என்ன போட்டு தள்ளிடுவா. அதனால இவ இந்த பேய் பாஸ் வீட்டுக்கு வேண்டாம். அப்புறம் இந்த இந்த லட்டு ஆண்டியோட மாமியார் மருமகள் பேச்சே தாங்க முடியல, இதுல மாமியார் பேச்சை வேற நான் கேட்கணுமா? அதனால இந்த கிழவியும் பேய் பாஸ் வீட்டுக்கு வேண்டாம். அதனால இவளும் இந்த பேய் பாஸ் வீட்டுக்கு வேண்டாம். நாங்க முடிவை கரெக்டா எடுத்துட்டோம்பா. இந்த பேய் பாஸ் வீட்டுக்கு எங்க நைனா டாடிய அனுப்பி விடு. குத்தீஸ்வரா, எங்க உங்க அப்பாவோட போட்டோவை ஒரு நிமிஷம் கொண்டா. பண்ணமேலையே எங்க நைனா தலைய பார்த்துட்டு கியூட்டா இருக்காருன்னு நினைக்காதப்பா. 10 கிலோ ரேஷன் அரிசி மூட்டையே எங்க நைனா வயிற்றுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. 10 கிலோ ரேஷன் அரிசிய வயிற்றுல ஒளிச்சு வச்சிருக்கிறாரா? என்னடா முழிக்கிற? இந்த பேய் பாஸ் வீட்டுக்குள்ள புதுசா யாருமே நுழைய கூடாது. நான் தான் டைட்டில் வின்னர் ஆகணும்.